தனித்து போட்டியிட்டால் மு.க. ஸ்டாலினின் டவுசர் கிழியும், டெபாசிட் காலியாகும், அறிவாலயத்தை அலறவிட்ட காங்கிரஸ். வணக்கம் நண்பர்களே. 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக அதிர்ச்சி தோல்வி அடைந்திருக்கிறது. இதுவரை ஒரு முறை கூட திமுக தொடர்ந்து 2 முறை ஆட்சி செய்ததில்லை. என்றாலும் கூட இந்த 2026 தேர்தலில் கண்டிப்பாக மீண்டும் திமுக வெற்றி பெறுவோம், 200 தொகுதிகளை கைப்பற்றுவோம் என்றெல்லாம் மு.க. ஸ்டாலின் ஏகப்பட்ட பில்டப் கொடுத்து வந்தார். அதோடு என்னுடைய ஆட்சியை தான் ஒட்டுமொத்த இந்திய மாநிலங்களும் காப்பி அடிக்கிறார்கள், அப்படி ஒரு ஈடு இணையற்ற ஆட்சியை செய்து வருகிறேன் என்றெல்லாம் தனக்குத்தானே போடாரம் சூட்டிக்கொண்டார் மு.க. ஸ்டாலின். தாய்மார்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் இலவச பேருந்து போன்ற விஷயங்கள் செய்திருப்பதால் தமிழ்நாட்டு பெண்கள் தன்னை கைவிட மாட்டார்கள் என்றும் 100% அவர் நம்பினார். ஆனால் இந்த சட்டமன்ற தேர்தல் அவருக்கு மரணடி கொடுத்து விட்டது. இலவசங்கள் மற்றும் ஓட்டுக்கு பணம் கொடுத்து இனிமேல் ஒரு நாளும் தமிழ்நாட்டில் வெற்றி பெற முடியாது என்கிற ஒரு பெரிய பாடத்தை தமிழ்நாட்டு மக்கள் அதிமுக, திமுக என்கிற 2 திராவிட கட்சிகளுமே காண்பித்து விட்டார்கள். இந்த கட்சிகளிடத்தில் ஓட்டுக்கு பணத்தை வாங்கிக் கொண்டு பெரும்பாலான பெண்களும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வாக்களித்து விட்டார்கள். இந்த நிலையில் தான் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு திமுகவுடன் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்டு வந்த காங்கிரஸ் கட்சிக்கும் திமுகவுக்கும் இடையே சலசலப்பு நீடித்தது. இந்த நிலையில் தான் சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு முதல் ஆளாக தமிழக வெற்றிக் கழக கூட்டணியில் இணைந்து விட்டார் ராகுல் காந்தி. இதன் காரணமாக தற்போது ஒட்டுமொத்த திமுகவினரும் அவர் கட்சியை மிக கடுமையான முறையில் விமர்சனம் செய்து வருகிறார்கள். குறிப்பாக நேற்று காங்கிரஸ் கட்சியை விமர்சிக்க வேண்டும் என்று அண்ணா அறிவாலயத்தில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தினார் மு.க. ஸ்டாலின். அப்போது முதுகில் குத்திய காங்கிரஸ் என்று அவர்கள் ஒரு தீர்மானம் நிறைவேற்றியுள்ளார்கள். இப்படி ஒரு செய்தி வெளியானதை அடுத்து தமிழக காங்கிரஸ் கட்சி ஒரு கண்டன அறிக்கை வெளியிட்டுள்ளது. அந்த அறிக்கையில், நீண்ட காலமாகவே காங்கிரஸ் கட்சி மத சார்பற்ற கூட்டணியில் அங்கம் வகித்தோம், அப்படிப்பட்ட கட்சியை முதுகில் குத்தி விட்டதாக திமுக கூறியிருப்பது கண்டனத்திற்குரியது. தேர்தல் நேரத்தில் கூட்டணி கட்சிகளை பயன்படுத்தி கொண்டு ஆட்சி அதிகாரத்தை தாங்கள் மட்டுமே அனுபவித்தது திமுகவின் இரட்டை வேடம். அதோடு தமிழ்நாட்டை பொறுத்தவரை கூட்டணி கட்சிகள் இல்லாமல் ஒருபோதும் திமுகவால் வெற்றி பெற முடியாது. அதனால்தான் கடந்த காலங்களில் ஒரு தேர்தலில் கூட திமுக கூட்டணி கட்சிகள் இல்லாமல் தனித்து போட்டியிட்டதில்லை. அதனால் தமிழக வெற்றிக் கழகத்தை போன்று நாங்களும் தனித்து போட்டியிட்டு வெற்றி பெறுவோம் என்று திமுக சொல்வதெல்லாம் வேடிக்கையாக உள்ளது. அப்படி செயல்பட்டால் அனைத்து தொகுதிகளிலும் திமுகவின் டெபாசிட் காலியாகி மு.க. ஸ்டாலினின் டவுசர் கிழிந்துவிடும். 60 ஆண்டுகால திமுகவின் ஆணி வேறே ஆட்டம் காணப்போகிறது என்று தெரிவித்திருக்கும் தமிழக காங்கிரஸ் கட்சி, சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு ஏற்பட்ட தோல்வி மக்களின் எதிர்ப்பினை மறைப்பதற்காக இதுபோன்று காங்கிரஸ் கட்சி மீது திமுக குற்றம் சாட்டுகிறது. இது ஒரு அரசியல் நாகரிகமற்ற செயல். அரசியலில் நன்றி உணர்வும் தர்மமும் மிக முக்கியம். அதை திராவிட முன்னேற்ற கழகம் மீறி வருகிறது. திமுக கூட்டணியில் இத்தனை நாளும் காங்கிரஸ் மட்டுமின்றி விசிக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள், முஸ்லீம் லீக் கட்சிகள் இணைந்து போட்டியிட்டதால் தான் அந்த கட்சி தொடர்ந்து வெற்றி பெற்று வந்தது. இப்போது நாங்கள் வெளியேறிவிட்டதால் அடுத்து தொடர்ந்து திமுக தோல்வியடைய போகிறது. இதை வரப்போகிற உள்ளாட்சி தேர்தலிலிருந்து மு.க. ஸ்டாலின் நன்றாக புரிந்து கொள்வார். கூட்டணி கட்சிகள் இல்லாமல் திமுகவினால் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது என்று காங்கிரஸ் கட்சி உடனடியாக திமுகவுக்கு ஒரு பதிலடி கொடுத்திருக்கிறது. அடுத்த செய்தி, விஜயின் ஆட்சியை காலி பண்ணுவேன், 6 மாதத்தில் ஆட்டம் க்ளோஸ், மு.க. ஸ்டாலின் எடுத்த சபதம். சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு விஜயெல்லாம் எங்களுக்கு போட்டியே அல்ல, டெல்லிக்கும் எங்களுக்கும் இடையே தான் இந்த தேர்தலில் போட்டியே என்று கூறி வந்தார் மு.க. ஸ்டாலின். ஆனால் இப்போது பார்த்தால் தமிழக வெற்றிக் கழகத்தை தான் திமுக ஜென்ம எதிரியாக பார்க்கிறது. எங்களுக்கு இனிமேல் போட்டியே தாவேகா தான் என்று மு.க. ஸ்டாலின் வெளிப்படையாக சொல்ல தொடங்கிவிட்டார். இந்த நிலையில் நேற்று அவர் ஒரு செய்தி வெளியிட்டுள்ளார். அதில், எங்களுக்கு எதிராக தேர்தலை சந்தித்ததாக சொல்லும் விஜய் எங்கள் கூட்டணியில் உள்ள கட்சிகளை இழுத்து ஆட்சி அமைத்திருக்கிறார். அதாவது எங்கள் கூட்டணி கட்சிகளுக்கு விழுந்த ஓட்டுகள் திமுக ஓட்டுகள் தான். இப்படி திமுக ஓட்டுகள் மூலம்தான் அவர் ஆட்சி அமைத்திருக்கிறார் என்று கூறியுள்ள மு.க. ஸ்டாலின், இப்போது அவருக்கு ஆதரவு கொடுத்திருக்கும் கட்சிகள் முதுகில் குத்தக்கூடியவர்கள். அதனால் எப்போது வேண்டுமானாலும் விஜயின் ஆட்சியை கவிழ்த்து விடுவார்கள். என்னை பொறுத்தவரை விஜயின் ஆட்சிக்கு ஆயுள் மிக குறைவு, நாட்கள் எண்ணப்படுகின்றன. அவர் வேண்டுமானால் ஆதரவு கட்சிகளுக்கு அமைச்சர் பதவி கொடுத்ததால் நாம் தப்பித்து விட்டோம் என்று நினைக்கலாம். அவர்களெல்லாம் மிகவும் ஆபத்தானவர்கள். இத்தனை காலமும் திமுக கூட்டணியில் இடம்பெற்று வந்தவர்கள். இப்போது நாங்கள் தோல்வி அடைந்ததும் வெற்றி பெற்ற இன்னொரு கூட்டணிக்கு சென்று விட்டார்கள். இப்படிப்பட்ட துரோகிகளை மன்னிக்கவே கூடாது. இன்றைக்கு எனக்கு துரோகம் செய்தவர்கள் நாளைக்கு விஜய்க்கும் செய்வார்கள் என்று தனது கூட்டணியிலிருந்து விஜய் கட்சிக்கு இடம்பெற்றுள்ள கட்சிகளை வெளிப்படையாகவே விமர்சனம் செய்திருக்கும் மு.க. ஸ்டாலின்,
விஜயின் ஆட்சி 6 மாதம் கூட தொடராது. அதனால் திமுக உடன்பிறப்புகள் உற்சாகத்தோடு களமிறங்கி நில்லுங்கள். நமக்கு ஏற்பட்டுள்ள இந்த வீழ்ச்சியானது தற்காலிகமானது. ஒரு சினிமா நடிகரை பார்த்து சென்றுவிட்ட மக்கள் அந்த சாயம் வெளுத்ததும் மீண்டும் நம்மை தேடி வருவார்கள். அதற்கு நீண்ட காலம் தேவைப்படாது. அதோடு சமூக வலைதளங்களிலும் பள்ளி சிறுவர்களுடன் கலந்துரையாடல் நடத்தி அந்த நடிகர் வாக்கு திரட்டியுள்ளார். சிறுவர்கள் மூலம் தமிழ்நாட்டில் உள்ள பெரியவர்களின் ஓட்டுகளை வாங்கி அவர் ஆட்சி அமைத்திருக்கிறார். இது நமக்கெல்லாம் ஒரு பாடம். அதனால் இனிமேல் திமுகவினர் சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அளவில் செயல்பட வேண்டும். கடந்த காலங்களில் திமுக ஆட்சியில் நடந்த நன்மைகள், தாவேகா ஆட்சிக்கு வந்த பிறகு நடைபெறும் மக்கள் விரோத செயல்கள் என அனைத்தையும் சோசியல் மீடியா மூலம் மக்களிடத்தில் கொண்டு சேருங்கள் என்று கூறியுள்ள மு.க.ஸ்டாலின், திமுக தடுக்கி விழுவது சாதாரணமான விஷயம். அப்படி விழுந்தாலும் விழுந்த வேகத்திலேயே நாம் எழுந்திருக்கிறோம். இதுதான் கடந்த காலங்களில் நடந்த வரலாறு. தோல்வியை கண்டு யாரும் துவண்டு போகாதீர்கள். மீண்டும் ஒரு உற்சாகத்துடன் எழுந்து நில்லுங்கள் என்று திமுகவுடன் பிறப்புகளுக்கு ஒரு அழைப்பு விடுத்திருக்கிறார் மு.க.ஸ்டாலின். அடுத்த செய்தி. கூட்டணி கட்சிகளின் மிரட்டலுக்கு விஜய் பயப்பட மாட்டார். ஆட்சியே போனாலும் கவலைப்பட மாட்டார். ஜோதிடர் செல்வி பரபரப்பு தகவல். தற்போது தமிழ்நாட்டில் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி நடைபெறும் நிலையில் பாஜகவில் நிர்வாகியாக இருக்கும் ஜோதிடர் செல்வி விஜயின் எதிர்கால அரசியல் எப்படி இருக்கும் என்பது குறித்து ஒரு தகவல் வெளியிட்டுள்ளார். அதில் விஜயின் ஜாதகத்தில் அஷ்டமத்து சனி தற்போது விலகிவிட்டது. அடுத்து அவருக்கு நீசபங்க ராஜயோகம் தொடங்கியுள்ளது. விஜய் கடக ராசி பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர். இதுவரை அவரை ஆட்டி படைத்த அஷ்டமத்து சனி 8ஆம் இடத்தில் இருந்தது. தற்போது முழுமையாக விலகியுள்ளது. அதனால் இனிவரும் காலங்களில் அவரது உண்மையான அரசியல் தொடங்கும். அதோடு அடுத்தடுத்து விஜய் மற்றும் உதயநிதிக்கிடையே கடும் மோதல் நடக்கும். குறிப்பாக திமுகவை பொறுத்தவரை மு.க.ஸ்டாலின் சட்டசபைக்குள் செல்ல முடியவில்லை என்பதால் தான் செய்யக்கூடிய அரசியலை உதயநிதியை வைத்து செய்ய போகிறார். அதோடு திமுகவை பொறுத்தவரை ஆளுங்கட்சியாக இருப்பதை விட எதிர்க்கட்சியாக இருக்கும் போதுதான் மிக அதிரடியாக செயல்படுவார்கள். அதேபோல் விஜயும் யாருக்கும் எதற்கும் வளைந்து கொடுக்க மாட்டார். கூட்டணி கட்சிகள் தேவையில்லாமல் பிரச்சனை செய்தால் கூட இறங்கி செல்ல மாட்டார். என்னுடைய நிலைப்பாடு இதுதான், இதற்கு நீங்கள் கட்டுப்பட்டாக வேண்டும் என்று அடித்து சொல்லிவிடுவார். இப்படி தான் செயல்படுவதால் ஆட்சி கவிழ்ந்துவிடும் சூழல் ஏற்பட்டால் கூட அதற்கு கவலைப்பட மாட்டார். முதல் தேர்தலிலேயே பெற்ற வெற்றியாக அவருக்கு துணிச்சல் அதிகரித்துவிடும். அதனால் எத்தனை பெரிய கட்சியாக இருந்தாலும் இனிமேல் அவர் தில்லாக எதிர்த்து நிற்பார். அதோடு நிர்வாகத்தில் உள்ள யாரையும் அவர் நம்ப மாட்டார். அனைத்து முடிவுகளையும் தானே எடுப்பார் என்று கூறியிருக்கும் ஜோதிடர் செல்வி, விஜயின் அரசியல் தாக்கம் தேசிய அளவில் கூட எதிரொலிக்கும். எதிர்காலத்தில் தேசிய அரசியலிலும் விஜயின் ஆதிக்கம் இருக்கும். அந்த அளவுக்கு இந்த நீசபங்க ராஜயோகத்தில் அவருக்கு அதிரடியான வெற்றி வாய்ப்புகள் வரப்போகிறது என்று கூறியுள்ளார் ஜோதிடர் செல்வி. வெளிநாட்டு சக்திகளுடன் வன்முறையை தூண்டிவிடும் ராகுல் காந்தி. டெல்லி பாஜக வெளியிட்ட குற்றச்சாட்டு. சமீபத்தில் காங்கிரஸ் கட்சியின் ஆலோசனை கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. அப்போது பேசிய ராகுல் காந்தி, மோடி அரசாங்கம் இன்னும் ஒரே ஆண்டுக்குள் கவிழப் போகிறது என்று கூறியுள்ளார். அவரது இந்த பேச்சுக்கு டெல்லி பாஜக தற்போது ஒரு பதிலடி கொடுத்திருக்கிறது. அதில் அவர்கள் என்ன கூறியிருக்கிறார்கள் என்றால், ராகுல் காந்தியின் இந்த பேச்சுக்கு பின்னால் மிகப்பெரிய சதித்திட்டம் உள்ளது. காங்கிரஸ் மற்றும் அனைத்து எதிர்க்கட்சிகளின் டோல்கிட் கும்பலை இணைத்து இந்திய நாட்டை சீர்குலைப்பதற்கு இவர்கள் மிகப்பெரிய சதி வேலையில் ஈடுபட்டுள்ளார்கள். இதுதான் தற்போது ராகுல் காந்தியின் இந்த பேச்சில் அம்பலமாகியிருக்கிறது. அவரது இந்த பேச்சை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. நாட்டில் வன்முறையை பரப்பும் நோக்கத்தில் அவர் இதை கூறியுள்ளார். ராகுல் காந்தியை பொறுத்தவரை பிரதமர் மோடியை நேரடியாக தேர்தலில் ஒருபோதும் தோற்கடிக்க முடியாது. அவரது அரசாங்கத்தை பதவியிலிருந்து இவரால் நீக்கவும் முடியாது என்பதை புரிந்து கொண்டார். அதனால்தான் இனிமேல் மோடியின் ஆட்சியை மாற்ற வேண்டும் என்றால் நாடு முழுக்க வன்முறையை தூண்டிவிட வேண்டும் என்று சதிவேலைகளில் ராகுல் காந்தி ஈடுபட்டு வருவதாக பாஜக அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது.